Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.9ல third sum பார்க்குறோம். Okay. Find by integration the volume of the solid generated by revolving about the y-axis the region enclosed by x square equal to 1 plus y and y equal to 3. Okay, so first ரெண்டு sum already பார்த்தாச்சு. third sum சேம் மாடல் தான். ஸோ வால்யூம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ரெண்டு சம்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒய் ஆக்சிஸ். ஓகே, அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + ஒய் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + ஒய்னா நமக்கு தெரியும், இது வந்து பேரபோலா. ஓகே, இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்ப்போம். ஓகே, ஸோ கிவன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் + 1 ஆர் 1 + ஒய். கரெக்டாக? ஸோ இங்கே நமக்கு வந்து அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் ஈக்குவல் டு 0 ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டயக்ராம் போடுவோம். கரெக்டாக? ஸோ டயக்ராம் போடும்போது சென்டர் வந்து 0ன்னு வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டுனாலும் 0 தான், ஒய் ஈக்குவல் டு 0னாலும் 0 தான். ஸோ நம்ம சென்டரை எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் ஈக்குவல் டு 0 கொடுக்கல, அவங்க ஸ்ட்ரைட்டாக 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு சென்டர் வந்து 0 இல்லை. ஓகே, ஸோ பேரபோலா லெசன் படித்தவங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, இல்லாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சென்டர் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா இங்கே என்ன இருக்கும், வெர்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ வெர்டெக்ஸ் என்ன, வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு ஹச் கமா கே. ஸோ 9.8 எக்ஸசைஸ் 9.8லேயும் இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். ஸோ வெர்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது வந்து ஹச், எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அங்கே வந்து ஹச் வந்து என்ன இருக்குது, 0வாக இருக்குது. அண்டு கேங்கிறது என்ன, இங்கே 1ஆக இருக்குது. நமக்கு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, -1 மைனஸ் கே. கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும், கேயோட வேல்யூவை -1ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஹியர் h ஈக்குவல் டு 0 அண்ட் கே ஈக்குவல் டு -1. இது ஸ்ட்ரைட்டாக தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு இல்லை. ஓகே, தெரியாதவங்க இதை படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாமுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து ஸ்ட்ரைட்டாக வெர்டெக்ஸ் எழுதினாலும் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கு மார்க் கிடையாது இதில். ஓகே, ஸோ நம்ம வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸு ஹச்சு கே. கரெக்டாக? ஸோ இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸில் 0வாக இருக்கும்போது ஒய் தான் என்ன, -1. ஸோ ஒய்யில் -1 எங்கே வருது நமக்கு, கீழே -1 -2 மேலே 1 2. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டு தான். ஓகே, ஸோ இதை என்ன, 0ல் -1. ஸோ இதை வெர்டெக்ஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேரபோலா மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1னா அப்பரில் தான் ஓப்பனாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3 அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட். இந்த ஒய் ஈக்குவல் டு 3 இந்த பேரபோலா எங்கே கட் ஆகுதோ, இந்த பேரபோலாவில் எங்கே கட் ஆகுதோ அதுதான் நமக்கு என்ன, லிமிட். ஓகே தானா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய சம்மில் பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ இதில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம எதோட ரீஜியன், எந்த ரீஜியனில் உள்ள வால்யூம் கண்டுபிடிக்கிறோம், இதுதான். இந்த வேல்யூவோட வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ லிமிட் என்ன நமக்கு, -1 to 3ன்னு லிமிட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லிமிட்ஸ் ஆர் y ஈக்குவல் டு -1 அண்ட் y ஈக்குவல் டு 3. ஃபார்முலா என்ன, வால்யூம் ஈக்குவல் டு பை இன்ட்ரு இன்டகரல் a to b. கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க, y ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்ரு dy. ஓகே, இனி இதில் அப்ளை பண்ணுறோம். which is equal to pi into integral -1 to 3 x ஸ்கொயரோட வேல்யூ கொஸ்டினில் என்ன எடுத்துருக்காங்க, y plus 1 into dy, which is equal to pi into integrate பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஒய்யோட இன்டகிரேஷன் y square by 2.
ஃபார்முலா என்ன, இன்டகரல் x or y, x power n into dx equal to x power n plus 1 by n plus 1. இதுதான் பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா. பவரில் 1 ஆட் பண்ணி டிவைடில் அந்த பவரே போடும். ஸோ இங்கே ஒய்க்கு பவரில் 1 இருக்கும். ஸோ 1 ஆட் பண்ணி 2 by 2னு போட்டுக்கும். ப்ளஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 1 போட்டுட்டு 1 இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு, இங்கே வேரியபிள் ஒய். ஸோ ஒய்னு கிடைக்குது. ஓகே, லிமிட் -1 to 3. ஓகே, which is equal to pi into லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 3 square by 2 plus 1 into y தான். ஸோ 3 மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ், லோயர் லிமிட் என்ன -1. ஸோ -1 the whole square by 2. இதில் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ நான் -1 அப்ளை பண்ணுறேன். ஸோ -1. ஓகே, இனி சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு போகிறோம். ஓகே, ஆல்ரெடி சிம்ப்ளிஃபையும் சேர்த்து பண்ணிக்கிறோம். ஸோ என்ன கிடைக்கிது, இட் இஸ் ஈக்குவல் டு பை 3 square 9 by 2 plus 3 -1 the whole square என்ன +1. ஸோ இந்த மைனஸ் சேருவோம். -1 by 2 மைனஸும் +1. ஓகே, இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, which is equal to pi into, இப்போ தெரியும் 9 by 2 -1 by 2 என்ன, டினாமினேட்டர் சேமாக இருக்கா. ஸோ 2 போட்டுட்டு 9 - 1 8. நெக்ஸ்ட்டு +3 +1 +4. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம், வந்து 4 கிடைக்குது. ஸோ 4 + 4 என்ன கிடைக்குது நமக்கு 8, which is equal to 8 pi cube units. ஸோ வெரி ஈஸி சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் டைரெக்டாக கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.